ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். நாம் மற்றவர்களுக்காக ஜெபித்தோம், நிறைய காரியங்களுக்காக ஜெபித்தோம், ஆண்டவரை துதித்தோம், அவரை நோக்கி பாடினோம், நிறைய சாட்சிகளை கேட்டோம். இப்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற ஒரு நேரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக, தனித்தனியாய் பேசும்படியாக எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்கப்பா. தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் மாறி போகும், எல்லா ஏக்கங்களும் நீங்கி போகும், எல்லா வியாதிகளும் மாறி போகும். நாங்கள் உயிரடைவோம் ஆண்டவரே. இருளான வாழ்க்கை கூட செழிப்பாக மாறும் ஆண்டவரே, வெளிச்சமாக மாறும் ஆண்டவரே. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அனுப்பி எங்களை சுகமடைய பண்ணுங்க, தைரியமடைய பண்ணுங்க, எங்களை வாழ வைங்கப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் வேதத்தை நாம் திறந்து கொள்வோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை தினமும் தியானிப்பது நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஆகவே அதற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தினமும் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற எங்களுக்காக, குறிப்பாக எங்களுடைய தொண்டை பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி, கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும்படி நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். வசனத்தை நாம் வாசிப்போமா? எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். லூக்கா 10:39. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்கள். மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி. கடந்த நாட்களில் கூட தேவனுடைய சமூகத்தை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனத்தை நம்ம தியானித்தோம் இல்லையா? மரியாள் தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. மார்த்தாள் தான் முதலாக ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்கு வாங்க என்று அழைத்தாள். வேதம் சொல்லுகிறது 38ஆம் வசனத்தில், மார்த்தாள் என்னும் ஒரு பேருள்ள ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஆனால் மரியாள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். அவள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் பேச அவருடைய வசனத்தை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையிலே பாருங்க, தொடர்ந்து நாம் இந்த வாரம் முழுவதும் தியானித்த ஒரு வார்த்தை தேவனுடைய சமூகம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் மோசே எப்படி தேவனுடைய பாதத்தில் தேவனோடு கூட இருக்கும் பொழுது எப்படி அவருக்கு அவருடைய பிரசன்னம் வெளிப்பட்டது, அந்த பிரசன்னத்தில் இருக்கிற வல்லமை எப்படி வெளிப்பட்டது என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை தொடர்ந்து நம்ம நேற்றைய தினத்திலே யாரெல்லாம் இந்த தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனார்கள் என்பதையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு மறுபடியும் ஆண்டவருடைய பாதத்தில், அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த மரியாள் தேவனுடைய பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு வேற ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய பாதம் ஒன்றே எனக்கு போதும், அந்த பாதத்தில் இருக்கிற பிரசன்னம் எனக்கு போதும் என்று அவள் பார்த்து கொண்டிருந்தாள். அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். பிரியமானவர்களை, நீங்கள் கூட பாருங்க, உங்களுடைய வீடுகளில் இப்போ நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறீங்க இல்லையா? வேதம் சொல்லுகிறது, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் அவரவர் வீடுகளில் அல்லது ஒருவேளை பணி செய்கிற இடத்துல அல்லது டிராவல் டைமில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிற ஒரு உணர்வோடு கூட இருக்கிறீங்க இல்லையா? அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த பாதத்தில் இருக்கிற அந்த அபிஷேகம் அல்லது பாதத்தில் இருக்கிற அந்த பிரசன்னம், அந்த பாதத்திலிருந்து வருகிற அந்த வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. அவரை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னால், தேவையானது ஒன்றே. இந்த உலகத்தில் நிறைய காரியங்களை நம்ம நாடி தேடுகிறோம், ஆனால் ஒன்றே ஒன்று தான் தேவை. அதுதான் அவருடைய பாதம், அதுதான் அவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா.
ஃபாதர் பாடும்போது ரொம்ப அழகா சொல்லுவார் இல்லையா, இன்னும் உம்மை நான் அறியணும், உம்முடைய பாதத்திலே நான் காத்திருக்கணும், உம்முடைய பிரசன்னம் ஒன்றே எனக்கு போதும் என்று சொல்லி அவர் பாடுவதை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் தாவீது ராஜா கூட சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் இருக்கிற ஒரே நாள் நல்லது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா, அப்பா உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பதே எனக்கு போதும் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் இருப்பதே எனக்கு போதும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியங்களை செய்வார். ஆமேன். இதை சொல்லும் பொழுது பாதத்தில் அவர் பக்கத்தில் அவர் உட்கார்ந்திருந்ததை நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தில் நம்ம ஏற்கனவே தியானித்த ஒரு வசனம் தான் அது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. மோசேயை குறித்து, இந்த கர்த்தருடைய சமூகத்தை குறித்து பேசும் பொழுது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம், அதற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 33ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 21. பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, என் பக்கத்துல ஒரு இடம் உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் பிரசன்னம், தேவனுடைய சமூகம். ஆமென். மோசே ஆண்டவருடைய சமூகத்தை பிடித்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் அண்டையில வா, என் பக்கத்துல வா, அந்த கண்மலையின் வெடிப்புல இரு, அப்பொழுது நான் உனக்கு என் மகிமையை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். இங்கே இந்த மரியாள் தேவனுடைய பாதத்தண்டை உட்கார்ந்து கொண்டாள், அவருடைய பிரசன்னத்திலே அவர் அமர்ந்திருந்தாள். ஹல்லேலூயா. உண்மையிலே இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், அப்பா உங்க பாதத்துல நான் உட்கார்ந்து கொள்ளுகிறேன், உங்களுடைய பாதம் ஒன்றே எனக்கு போதும், உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் போதும், உம்முடைய பாதத்திலே உட்கார்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நான் கேட்கணும், நீர் சொல்ல நான் கேட்கணும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை எனக்குள்ளே கடந்து வரணும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் வல்லமையுடையது, அவருடைய வார்த்தைகள் பயங்கரமானது, மகத்துவமானது. அந்த வார்த்தையில் இருக்கிற பிரசன்னமும் வல்லமையும் உங்க வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அந்த சமூகத்தின் பிரசன்னத்தினால, அந்த சமூகத்தின் வல்லமையினால மகிமையான ஆசீர்வாதங்களை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாதத்திலே அமர்ந்த இந்த மரியாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த மகிமையான ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் ஒன்றே போதும், உம்முடைய பாதம் போதும் ஆண்டவரே, இந்த உலகத்தை நேசிப்பதை விட உம்முடைய பாதத்தில் காத்திருப்பதை நான் அதிகமாய் நாடுகிறேன் என்று சொல்றீங்களோ அவர்களுக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள போகிறீங்க. வேதத்தை நாம் திறந்து கொள்வோம். யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 11:39. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இங்க பார்க்கிறோம், மரியாளுடைய குடும்பத்துல, மரியாளுடைய வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டதை நம்ம பார்க்கிறோம். லாசரு மரித்து போனான். ஆரம்பத்திலேயே லாசரு உயிரோடு இருக்கும் பொழுதே, வியாதியா இருக்கும் பொழுதே ஆண்டவருக்கு சொல்லி அனுப்பினாலும் ஆண்டவர் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான அற்புதத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் தாமதித்தார். இன்னைக்கு சகோதரர் சொன்னது போல தாமதிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஆண்டவர் மாத்திரம் செய்திருந்தால், ஆண்டவர் மாத்திரம் முன்பே வந்திருந்தால் எவ்வளோ நலமா இருந்திருக்கும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் மாத்திரம் எனக்கு இதை செய்திருந்தால், 2 மாதங்களுக்கு முன்பாக செய்திருந்தால், 2 நாளுக்கு முன்பாக செய்திருந்தால், 2 வருஷத்துக்கு முன்பாக செய்திருந்தால், அல்லது 3 வருஷத்துக்கு முன்பாக செய்திருந்தால் எவ்வளவு நலமா இருந்திருக்கும். என்னுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் 2 மாதத்துக்கு முன்பே தீர்த்திருந்தால் எவ்வளவு நலமா இருந்திருக்கும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒவ்வொரு தடைகளிலும், ஒவ்வொரு தாமதத்திலும் கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமதித்து வருகிறார். இந்த வீட்டுக்கு வந்து ஆண்டவர், அவருக்கு ஒரு பெரிய திட்டம்.
அந்த லாசரு மரித்த பிறகு 4 நாளான பிறகு அவனை எழுப்ப வேண்டும். அப்போ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் என்பது அவருடைய திட்டம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மரித்தவனை எங்கே வைத்தீர்கள், எனக்கு காட்டுங்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திராத இந்த மார்த்தாள் சொல்லுகிறாள், இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே. ஆமேன். இந்த மார்த்தாளுடைய பார்வையில் என்ன அப்படின்னா, 4 நாள் ஆனதுக்கு பிறகு எந்த மனிதனும் உயிரோடு எழும்புவது முடியாத காரியம். ஏனென்றால் அவனுடைய சரீரம் முழுவதும் நாறி போய்விட்டது, அலங்கோலமாகிவிட்டது, அப்படியே பூச்சி பிடித்து புழுத்து போய்விட்டது. இனி அது உயிர்ப்பிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அதை திறந்தாலே, அந்த கல்லறையை திறந்தாலே உள்ள நாரும் அவ்வளவு மோசமான ஒரு நிலைமை இருக்கும் என்பது அவளுக்கு தெரியும், அவளுடைய விசுவாசம். அதனால தான் அவள் சொல்லுகிறார், மரித்தவனை வைத்து 4 நாளாயிற்று, அது நாறி போகும் என்று சொல்லுகிறாள். ஆனால் ஆண்டவர் அந்த நாறி போன நிலைமையில இருந்த அந்த லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில இனி இப்படிப்பட்ட காரியம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை, இனி அற்புதம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று நாமே சில காரியங்களை அப்படியே வைத்திருப்போம் இல்லையா? இனிமே ஜோமணி பிரயோஜனம் இல்லை, இனிமே நம்ம இதற்காக பிரயாசப்பட்டு பிரயோஜனம் இல்லை என்று எந்தெந்த காரியங்கள் எல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோமோ, அப்படியே மூடி வச்சிட்டோமோ, ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல கர்த்தருடைய அற்புதம் நடக்கும். ஆமேன். முடியாதவைகளை, முடியாத காரியங்களை முடிய பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். எப்போது கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய பிரசன்னத்தை காத்து கொள்கிறவர்களுக்கு, கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிற காரியம் எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா? அது உங்கள் பார்வையில் அது முடியாது என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். டாக்டர்ஸ் சொல்லலாம், இனி குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளவுதான் என்று சொல்லலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர். 4 நாளான லாசருவை உயிரோடு எழுப்ப ஆண்டவரால் முடியுமானால் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வது அது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாராளுடைய கற்பம் செத்து போயிற்று. அவளுடைய வாழ்க்கையில இனி ஒரு குழந்தை பிறக்குமா என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அவளுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவள் நகைக்கும்படி ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். ஆமேன். அவளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவ்வளோ வயதான அந்த சாராளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டாரா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க கர்த்தருடைய பாதத்தில் இருந்தால், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது எந்தெந்த காரியங்கள் எல்லாம் முடியாதோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் முடிய பண்ணுவார். ஆமே. நேற்று தினத்திலே நம்ம ஜெபிக்கும் போது ஜெபம் பண்ணோம் இல்லையா? கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் மலை போல இருக்கிறதோ, இது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ, இது முடியவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தருடைய பிரசன்னம் வரும் பொழுது, தேவனுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது அந்த முடியாத பர்வதங்களை, அந்த பெரிய மலைகளை கர்த்தர் முடைத்து போடுவார், உருகி போக பண்ணுவார், ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார், சமபூமியாகும்படி செய்வார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோர்தான் நதியில தீர்க்கதரிசிகளின் ஒரு புத்திரர் ஒரு மரத்தை வெட்டுவதற்காக ஒரு இரவலாக வாங்கப்பட்ட ஒரு இரும்பு கோடரி எடுத்து வெட்டி, அவர் வெட்டும் பொழுது, மரத்தை வெட்டும் பொழுது அந்த இரும்பு கோடரி தண்ணீர்ல விழுந்துட்டு, அந்த தண்ணி எப்படிப்பட்டது? அவ்வளோ பெருக்கெடுத்து ஓடுகிற நதி, யோர்தான் நதி, கரை புரண்டு ஓடுகிற நதி. ஆனா அந்த இரும்பு எப்படிப்பட்டது? மிதக்கிறதல்ல, அது அப்படியே மூழ்கி போகிற ஒரு காரியம். மூழ்கி போய்விட்டது. தண்ணீரின் அந்த ஃபாஸ்டா தண்ணி ஓடுனதுனால அது எங்க அடிச்சுட்டு போச்சுன்னு தெரியாது. ஆனா கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது முடியாததுதான், இரும்பு மிதப்பது முடியாத காரியம். ஆனால்
அந்த இரும்பை கர்த்தர் மிதக்கும்படி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் எந்தெந்த காரியங்கள் முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் முடியும்படி செய்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி, அப்பா, நம்ம ஒவ்வொரு காரியங்களா நம்ம ஜெபிக்க போறோம். ஏனென்றால் இன்னைக்கு உண்மையிலே தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கடன் பிரச்சனையில நீங்க மூழ்கி போயிருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில பிரிந்து போய் இனி நடக்காது, இனி ஒன்றும் நடக்காதுங்கிற நிலைமையில இருக்கலாம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட முடியாத காரியங்கள், அத்தனை முடியாத காரியங்களையும் இன்றைக்கு கர்த்தர் முடிய பண்ண போகிறார். யாரெல்லாம் தேவனுடைய பாதத்தில் இருக்கிறீங்களோ, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறீங்களோ, கர்த்தருடைய வல்லமைக்காக காத்திருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில முடியாத காரியங்களை முடித்து கொடுக்கிற தேவனா இருக்கிற எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? உங்க கண்களுக்கு முன்பாக எந்தெந்த காரியம் முடியாதுன்னு நீங்க ஃபைல் க்ளோஸ் பண்ணி வைத்திருக்கிறீங்களோ, அல்லது டாக்டர்ஸே உங்களுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி வைத்திருக்கிறாங்களோ, சில கோர்ட் கேஸ்கள் நெடுநாளா இருக்கிறது, இனி எப்படி முடியும் தெரியலையே அப்படி நீங்க நினைச்சிருக்கலாம். கணவன் மனைவி கடையே விவாகரத்து கேஸ்கள் கோர்ட்ல இருக்கலாம். எப்பொழுது நடக்கும், எப்பொழுது அற்புதம் நடக்கும் என்று காத்து கொண்டிருக்கலாம். இதெல்லாம் முடியுமா? முடிவதற்கு வாய்ப்பே இல்லை நினைக்கலாம். குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை, திருமணம் ஆவதற்கு வாய்ப்பில்லை, இவ்வளோ லட்சம் கடன் அடைவதற்கு வாய்ப்பில்லை நினைக்கலாம். நான் எழுந்து நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை, இந்த பலவீனம் மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை, நீங்க நினைத்து கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் முடியாதவைகளை முடிய செய்கிறவர். எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு கூட யாரெல்லாம் இணைந்து கைகளை உயர்த்தி எந்தெந்த காரியத்துல இனி எனக்கு அற்புதம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை, ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நிற்கிறேன் என்று சொல்லுறாங்களோ, உம்மை பிடித்து கொள்ளுகிறேன்னு சொல்றாங்களோ, அவர்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. முடியாதவைகளை முடித்து கொடுங்கப்பா. என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே ஃபைல் க்ளோஸ் ஆயிடுச்சோ அந்த ஃபைல்ஸை நீங்க ஓபன் பண்ணுங்கப்பா, நீங்க ஓபன் பண்ணுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தை நீங்க தொடங்குங்கப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக அற்புதம் செய்யுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக யார் அற்புதம் செய்யக்கூடும்? நீங்க இறங்குங்கப்பா, ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக, எல்லா போராட்டங்கள் மாறுவதாக, ஒரு அதிசயத்தை காணப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். முடியாத காரியமாய் இருந்தாலும், மூழ்கின நிலையில் இருந்தாலும், முடியாத காரியமாய் இருந்தாலும், மூழ்கின நிலையில் இருந்தாலும், அபிஷேகம் வந்தால் எல்லாமே கூடும், அபிஷேகம் வந்தால் எல்லாமே கூடும். என் தலை உயர்த்தி மகிழ்விப்பார், என் தலை உயர்த்தி மகிழ்விப்பார். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். முடியாத காரியமாய் இருந்தாலும், ஆமென், விசுவாசத்தோடு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. முடியாத காரியமாய் இருந்தாலும், இன்றைக்கு ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது. உங்கள் வீடுகளுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது. எல்லாமே கூடும், அபிஷேகம் வந்தால் எல்லாமே கூடும். என் தலை உயர்த்தி மகிழ்விப்பார், என் தலை உயர்த்தி மகிழ்விப்பார். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், தேவனை போற்றுவேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்த இந்த மரியாளுடைய வாழ்க்கையில முடியாத காரியங்களை முடியும்படி செய்தார். உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரையே நம்பி இருக்கிறீங்களே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். ஆமென். அதே அதிகாரம் 43, 44 வசனத்தை வாசிப்போமா? 43, 44. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி,
இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இந்த வசனத்துல பார்க்கிறோம், லாசருவை வெளியே வா என்று சொன்ன பொழுது லாசரு கல்லறையில் இருந்து அந்த மரித்த லாசரு உயிரோடு கூட எழும்பினான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மரியாள் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்தபடியினால, தேவனுடைய சமூகத்தை பிடித்து கொண்டபடியினால அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவள் இழந்ததை திரும்ப பெற்று கொண்டாள். ஆமேன். இழந்த சகோதரனை திரும்ப பெற்று கொண்டாள், உயிரோடு பெற்று கொண்டாள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை இழந்திருக்கலாம். இப்போ இந்த வசனத்தை சொன்னதுனால நீங்க திடீர்னு மரித்து போன என்னுடைய கணவர் அல்லது என்னுடைய தகப்பனார் உயிரோடு வர வேண்டும் ஆண்டவரே என்று தப்பாக நீங்க நினைத்து கொள்ள கூடாது. நிச்சயமா ஒரு நாள் உயிரோடு எழும்புவார்கள், கர்த்தருடைய வருகையிலே காணப்படுவார்கள். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இங்க நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நம் எதையெல்லாம் இழந்தோமோ, என்னென்ன சந்தோஷத்தை இழந்தோமோ, எந்தெந்த உறவுகளை இழந்தோமோ, அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவார். ஆமேன். சகோதரனுடைய உறவு அப்படியே முறிந்து போனது போல ஆகிவிட்டது. ஆனா கர்த்தர் நினைத்தால், கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்ததினால அந்த சகோதரனுடைய உறவு அவளுக்கு திரும்ப கிடைத்தது. ஆமேன், ஹல்லேலூயா. தாவீது சிக்லாக் பட்டணத்திலே தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்தான். ஆனால் அவன் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரை நோக்கி விசாரித்த பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் அவன் காத்திருந்த பொழுது அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கொண்டான். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில நீங்க தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, நீங்கள் இழந்த ஆசீர்வாதங்கள், நீங்கள் இழந்த பொருளாதார நன்மைகள், நீங்கள் இழந்த ரிலேஷன்ஷிப் உறவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் இழந்து போனதை ரட்சிக்கவுமே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமேன். ரூத்துடைய வாழ்க்கையை பாருங்களேன். ரூத்துடைய வாழ்க்கையில அவளுடைய கணவர் மரித்து போனார். குடும்ப வாழ்க்கை இழந்து விட்டாள். குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்தை இழந்து விட்டாள். ஆனால் அவளுக்கென்று கர்த்தர் ஒரு போவாசை கர்த்தர் ஏற்படுத்தி இருந்தார். இந்த போவாஸ் அவளுக்கு திரும்ப கர்த்தர் கொடுத்து, போவாசை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவள் இழந்த அந்த சந்தோஷத்தை திரும்ப பெற்று கொண்டாள். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறீங்களே, நீங்க இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு பல மடங்காய் திரும்ப தருவார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவேல் 2:28. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். எல்லாம் இழந்து போன எல்லா விளைவையும் திரும்ப உங்களுக்கு தருவேன். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கு தங்களுடைய வருமானத்தை நம்ம இழந்துட்டோம். 2 வருஷமாக, கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷமாக பாருங்க எவ்வளோ காரியங்களை இழந்திருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ்னால ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறோம், குடும்ப உறவுகளை இழந்திருக்கிறோம், இன்னும் வருமானத்தை இழந்திருக்கிறோம், பொருளாதாரத்தை இழந்திருக்கிறோம், அதனால சந்தோஷத்தை இழந்திருக்கிறோம், சமாதானத்தை இழந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? எல்லா இழந்த விளைவின் பலனை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து நீங்கள் இழந்ததை உங்களுக்கு திரும்ப தருவார். ஏனென்றால் நீங்க தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறபடியினால், தேவ பிரசன்னத்தில் இருக்கிறபடியினால், அந்த பிரசன்னத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் தான் நீங்கள் இழந்ததை உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே 44ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? யோவான் 11:44ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென். அந்த
லாசருடைய கால்களும் கைகளும் சீலைகளினால கட்டப்பட்டிருந்தது, முகமும் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். ஆமேன். அவனை கட்டவிழ்த்து விடுங்கள், அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்க தேவனுடைய சமூகத்துல இருக்கும் பொழுது, தேவனுடைய பாதத்தை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், இந்த கட்டுகள் எல்லாம் கலன்று போகும். ஆமேன். எல்லா கட்டுகளும் மாறும். ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பயங்கரமான ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான கட்டுகள். நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் வைக்கப்பட்டிருக்கிறது, சொந்தக்காரங்களே பில்லி சூனியத்தை வைத்திருக்கிறாங்க, ஏவல் பிசாசுகளை அனுப்பி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வேதத்திலே பார்க்கிறோம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமேன். அப்படி வைக்கப்பட்டிருந்தாலும், கட்டுகள் இருந்தாலும், ஆண்டவர் எல்லா கட்டுகளையும் அவர் அவிழ்க்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த மரித்து போன அந்த லாசருவி நிமித்தம் அந்த குடும்பத்துல ஒரு கவலையின் கட்டு இருந்திருக்கும் இல்லையா? ஆனா அந்த கட்டையும் கர்த்தர் அவிழ்த்து போட்டு அவர்களை சந்தோஷத்தினால கர்த்தர் நிரப்பினார். ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா கட்டுகளையும் உடைக்க போகிறார். எல்லா கவலைகள் மாறப்போகிறது, எல்லா கட்டுகள் உடைக்கப்பட போகிறது, எல்லா மந்திரவாத கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, அப்பா நான் உங்க பிரசன்னத்துல இருக்கிறபடியினால எல்லா கட்டுகள் மாறட்டும் அப்பா, கவலையின் கட்டுகள் மாறட்டும், பாதாள கட்டுகள் மாறட்டும், பிரச்சனையாகிய கட்டுகள் மாறட்டும் என்று ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் இவர்கள் இழந்ததை திருப்பி கொடுக்கிற தேவன் நீர் அப்பா. அது மாத்திரமல்ல, எல்லா கட்டுகள் மாறட்டும் ஐயா, எல்லா பில்லிசூனிய கட்டுகள் மாறட்டும் அப்பா, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே, எல்லா கவலையின் கட்டுகள் மாறட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அன்றைக்கு லாசருவை சுற்றி இருந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டது எத்தனை உண்மையோ, அதே போல உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி இருக்கிறார்கள். எல்லா கட்டுகள் மாறட்டும் அப்பா. எல்லா கட்டுகளில் நின்று உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துணி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் துணி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கவலையின் கட்டுகள், எல்லா பிசாசின் கட்டுகள் அழிக்கப்பட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நிறைய பேரோடு கூட உண்மையிலே தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க எத்தனை பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில, முடியாத சூழ்நிலையில, இழந்து போன சூழ்நிலையில, கட்டுகளினால கட்டப்பட்ட சூழ்நிலையில இருந்தீங்களோ, உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை வருகிறது, ஒரு அபிஷேகம் வருகிறது, அற்புதம் வருகிறது. அதனால நீங்க தேவ பிரசன்னத்தை மாத்திரம் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதே வசனம் தான் யோவான் இந்த அதிகாரத்துல பாருங்க, எவ்வளவு காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். 44ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மரித்தவன் வெளியே வந்தான். ஆமென். ஹல்லேலூயா. மரித்தவன் வெளியே வந்தான். இது எதை குறிக்கிறது? மரித்து போன நிலைமை, அதாவது உலர்ந்து போன எலும்பு போன்ற ஒரு நிலைமை வெளியே வந்தது, உயிரோடு வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நிறைய காரியங்கள், உங்களுடைய நம்பிக்கை அவ்வளவுதான்,
இனி எனக்கு முடியாது, இனி எனக்கு நடக்காதுன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். நம்பிக்கையே அற்றுப்போன நிலைமை. அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த உலர்ந்த எலும்புகள் மத்தியில ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்ட பொழுது, ஆண்டவரே உமக்கு தெரியும் என்று சொன்னார். ஆனா கர்த்தருடைய பிரசன்னம் அந்த எலும்புகளுக்குள்ள இறங்கி வந்தது. கர்த்தருடைய வார்த்தையில் இருந்த வல்லமை இறங்கி வந்தது. தேவனுடைய அபிஷேகத்திலிருந்து அந்த பிரசன்னத்தின் வல்லமை அந்த எலும்புகளுக்குள்ள இறங்கி வந்த பொழுது எல்லா எலும்புகளும் உயிரடைந்து அவைகள் மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்திலும் உலர்ந்து போன, மரித்து போன, உயிரற்ற நிலைமை இன்னைக்கு மாறுவதை நம்ம பார்த்தோம். உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுடைய நம்பிக்கை அப்படியே மரித்து போயிருக்கலாம், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்துல இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், உலர்ந்து போன நிலைமை, மரித்து போன நிலைமையை கர்த்தர் மாற்றி உயிரடைய செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். தேவ பிரசன்னத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயிரடைய செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற நிலைமை மாற்றி நம்பிக்கையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு தேவனுக்காக எழுந்து நிற்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். அதே அதிகாரம் தான், 11ஆம் அதிகாரம். திரும்பவும் 39ஆம் வசனத்தை வாசிப்போம். 39ஆம் வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். ஆமென். இங்க பார்க்கிறோம், மரியாள் சொல்லுகிறாள் நாருமே, மார்த்தாள் சொல்லுகிறாள் நாருமே, நாருமே. இந்த கல்லை திறந்தால் நாற்றம் தான் வரும், வேற ஒன்றும் வராது, நாறி போய் விட்டது என்று சொல்லுகிறாள். இவருடைய சூழ்நிலையை பாருங்க. அந்த ஒரு நாரி போன ஒரு நிலைமை, மரண வாசனைன்னு சொல்லலாம் இல்லையா, மரண வாசனை, நாரி போன சூழ்நிலை. ஆனா 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்கல. 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? 3ஆம் வசனம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலனம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்திலே பார்க்கிறோம், தைலத்தின் பரிமளத்தால் வீடு முழுவதும் நிறைந்தது. ஆமென். அங்க பார்க்கிறோம், நாரி போயிற்றே, நாருமே, நாருமே என்று சொல்லுகிறார். ஆனா இங்க வாசனை வீசியது. சூழ்நிலை எப்படி மாறி போச்சு பாத்தீங்களா? எவ்வளவு ஆச்சரியம். தேவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டவர்களுக்கு சூழ்நிலைகளை கர்த்தர் அப்படியே அப்சைட் டவுனாக மாற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். தலைகீழாக மாற்றி போடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அது வரைக்கும் லாசருடைய வீட்டில் கூட, மரியாளுடைய வீட்டில் கூட எப்படி இருந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாற்றம் எடுக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு மரித்தவருடைய வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஊதுபத்தி ஸ்மெல்லு, கேண்டில் எரிஞ்சு 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 அந்த ஸ்மெல்லு, அப்புறம் நிறைய பூ மாலையெல்லாம் போடுவாங்கல்ல, பொக்கே கொண்டு வருவாங்க, மாலை போடுவாங்க, அந்த ஸ்மெல்லு, அப்புறம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பூ வாடி போய் அதனால வந்த ஸ்மெல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சரீரத்திலிருந்து வருகிற நாற்றம் ஒரு பக்கம். இந்த நாற்றத்தை மறைப்பதற்காக அங்கே எப்பெல்லாம் எக்ஸ்பைரி ஆச்சோ அந்த சென்டெல்லாம் எடுத்து அடின்னு அடிச்சிருவாங்க. அது ஒரு பக்கம் நாத்தம். அப்போ ரொம்ப குமட்டிட்டு வரோம் இல்லையா, எல்லாம் சேர்ந்து அப்படிப்பட்ட நாற்றம். ஆனால் பாருங்க, சூழ்நிலையை பாருங்க, அங்கு நாரி போன ஒரு நிலைமை, நாற்றம் எடுக்கிற ஒரு நிலைமை. ஆனால் அதே சூழ்நிலை மாறி இங்கே பார்க்கிறோம், அவ்வளவு அழகாக பரிமள தைலத்தினால வாசனை வீசிய ஒரு வீடாக மாறியது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த வீடு நாறி போயிற்றோ, எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாறி போன நிலைமையோ, அதே சூழ்நிலை வாசனை வீசுகிற நிலைமைக்கு வருவதற்கு காரணம் என்ன? தேவனுடைய பாதத்துல காத்திருந்தபடியால். ஆமென்.
மரியாள் கர்த்தருடைய பாதத்துல சமூகத்துல அவர் அண்டையில இருந்தபடியினால சூழ்நிலையே தலைகீழாய் மாறியது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நாரி போன நிலைமையில இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனை, வெளியில வர முடியல, அவ்வளவுதான், கடன் கொடுத்தவங்க வந்து அவ்வளோ கேவலமா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? பிள்ளைகளுடைய காரியங்களால வெளியே தலை காட்ட முடியல, நாரி போயிட்டுன்னு சொல்றீங்களா? கணவனுடைய குடிப்பழக்கத்தினால, பிள்ளைகளுடைய தவறான பழக்க வழக்கங்களினால, சின்ன பிள்ளைங்க கூட குடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, போதை மருந்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, தவறான லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதனால நாரி போச்சு, எப்படி என்னால தலை காட்ட முடியும், வெளியே போக முடியாது, என் பேரே நாரி போச்சு, என் குடும்பமே நாரி போச்சு நீங்க நினைக்கிறீங்களா? கணவன் பேசுகிற அசுத்த வார்த்தைகள், குடிச்சிட்டு வந்து பேசுகிற வார்த்தைகள், கணவன் மனைவிக்கிடையே போடுகிற சண்டை, அடுத்த நாள் வெளியில தலை காட்ட முடியலன்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உம்முடைய சமூகத்துல வந்துடுறேன்ப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நாரி போன நிலைமையை வாசனை வீசுகிற நிலைமையாக மாற்றுங்கப்பான்னு ஆண்டவருடைய பாதத்தில் வரும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வாசனை வீசக்கூடிய மக்களாக, அந்த சூழ்நிலையாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும், வெளியே தலை காட்ட முடியாத சூழ்நிலையாய் இருந்தாலும், தலை நிமிர்ந்து வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் அப்படிதான், எப்படிப்பட்ட வியாதியினால ரொம்ப வேதனையோடு கூட இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். சில பிள்ளைங்க எவ்வளவு வேதனையோடு, கஷ்டத்தோடு, அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து விட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போமா? 32ஆம் வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அடுத்த வசனம். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவிலே கலங்கி துயரமடைந்து அவனை இங்க பார்க்கிறோம், அவள் அழுகிறாள், தேவனுடைய பாதத்திலே விழுந்து அழுகிறாள். ஆமேன். இந்த மரியாளுடைய ஒரு ஸ்பாவமே அவருடைய பாதத்தை பிடித்து கொள்வது. ஹல்லேலூயா. ஆரம்பத்திலையும் லூக்காவில் பார்த்தோம், நல்ல சூழ்நிலையிலையும் அவள் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொள்வாள். அதே வேளையில கஷ்டம் வரும் பொழுதும் அவள் தேவனுடைய பாதத்தை பிடித்து கொள்வாள். ஆமேன். இங்க பாதத்துல விழுந்து அழுகிறாள். ஆமேன். இவளுடைய சூழ்நிலை என்ன? அழுகிற சூழ்நிலை. சகோதரன் மரித்து போனதுனால துக்கம் தாங்க முடியாமல் அவள் அழுகிறாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்கள் அழுது கொண்டே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். என்னுடைய நிலைமை கூட இப்படிதானே இருக்கிறது, நாற்றம் வீசுகிற நிலைமை, கட்டுகளால் இருக்கிற நிலைமை, எனக்கு அருமையானவர்களை இழந்து போன ஒரு நிலைமை, என் பிள்ளைகளால் வேதனையான நிலைமை, என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்காததுனால ஒரு கவலை, கஷ்டம், சத்துருவின் கிரியைகளினால, சத்துருவின் போராட்டத்தினால வேதனையோடு கூட அழுது கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் வீடுகளிலே இருந்து கணவனால கைவிடப்பட்டிருக்கலாம், கணவனுடைய தவறான உறவினால வேதனையோடு கூட நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். லிட்ரலா நீங்க மரியாளை போல அழுது கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பாதத்தை மட்டும் பிடித்து கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகம் மட்டும் போதும்னு சொல்லுங்க. உங்க பிரசன்னம் மட்டும் எனக்கு போதும் அப்பான்னு சொல்லுங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அழுத சூழ்நிலை எப்படி மாறினது என்று பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஆமென். இங்க பார்க்கிறோம், ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து அழுத அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி ஆண்டவருடைய பாதங்களில கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா.
அவரை துதிக்க. ஏனென்றால் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தபடியினால, அவர் இழந்ததை திரும்ப கர்த்தர் கொடுத்ததினால, அற்புதங்களை செய்தபடியினால, அவருடைய நாறிப்போன வாழ்க்கையை கர்த்தர் ஆசனை வீசக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்ததினால ஆண்டவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரனால, அந்த பரிமள தைலத்தினால நனைத்து அவரை தன்னுடைய ஆண்டவருடைய பாதத்தை அவர் முத்தமிட்டு அவரை ஆராதித்ததை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் மாற்றுகிறவர் பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை எம்மாத்திரம். இதுவரைக்கும் அழுதுட்டே இருக்கலாம், ஆனால் சீக்கிரத்தில் அந்த அழுகையை மாற்றி கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென். கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரை முத்தம் செய்து நம்முடைய தலைமயிரினால அவரை துடைத்து, அப்பா உமக்கு நன்றி, எல்லாமே ஒன்றுமில்லை, உம்முடைய பாதத்தில் நான் இருக்கும் பொழுது என்னுடைய மேன்மை எதுவும் இல்லை, எல்லாமே நீங்க தான், உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே என்று சொல்லி ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக, சந்தோஷமான ஒரு சூழ்நிலையாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா! பாதத்தில் அமர்ந்த இந்த மரியாளுடைய வாழ்க்கையில அழுகையை கர்த்தர் களிப்பாக மாற பண்ணினார். அழுத சூழ்நிலை சந்தோஷமாய் கம்பீரிக்கிற ஒரு சூழ்நிலையாய் மாறியது. ஆமென். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறார். உங்க வாழ்க்கையிலேயும் கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள், அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். நீங்க போதும் ஆண்டவரே, உம்முடைய பாதம் போதும் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை நான் பிடித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கும் பொழுது, சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும், இந்த உலகம் தான் வாழ்றோம் இல்லையா, அந்த உலகத்துல பலவிதமான சூழ்நிலைகள் மாறினாலும் சூழ்நிலைகளை மாற்றி நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடியாதுன்னு நினைத்த சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு மாற பண்ணி முடியும் என்று கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாரி போன சூழ்நிலையை வாசனை வீசுகிற சூழ்நிலையாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். கட்டுகள் எல்லாம் முறிக்கப்படும், கட்டுகள் அவிழ்க்கப்படும், ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்பவும் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! உலர்ந்து போன சூழ்நிலை, இனி உயிரடைவதற்கு வாய்ப்பில்லை என்று நினைத்த சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற பண்ணி உங்களுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையை மாற்றி உங்களை காலூன்றி நிற்கும்படி செய்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுடைய அழுகிற சூழ்நிலை, கண்ணீரின் வடிக்கிற சூழ்நிலையை மாற்றி உங்களை ஆனந்த தைலத்தினால நிரப்புவார். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பாதம் மட்டும் போதும் அப்பா, உம்முடைய சமூகம் மட்டும் போதும் அப்பா, உம்முடைய பிரசன்னம் மட்டும் போதும் அப்பா, உம்முடைய ஆவி மட்டும் போதும் ஆண்டவரே. எங்களை ஆனந்த தைலத்தினால நிரப்புங்க, எங்களை வழி நடத்துங்க. எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனே, உம்மை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம், உம்முடைய பாதத்தை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம், உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா! உம்முடைய பாதத்தில் விழுந்து அழுகிறோம் அப்பா. எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க அப்பா. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனை உமக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனை உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சமூகம் போதும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா! 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 எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. நம்முடைய சமூகம் போதும் ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. ஒரு பெரிய அற்புதம் உங்கள் நடுவிலே கடந்து வர போகிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கிறது. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம பாடுவோமா. ஆமென். ஜீசஸ் போதும் அப்பான்னு சொல்லுங்க. உங்க பிரசன்னம் போதும் அப்பான்னு சொல்லுங்க. ராஜா பிரசன்னம் போதும் ஐயா, இப்போதும் எனக்கு போதும் ஐயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆமென். ஜீசஸ் உங்க பிரசன்னம் போதும் அப்பா.
பிரசன்னம் ரிபாலவோஷதலவா. ஹalleluya. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆமென். ஹalleluya. அவருடைய பிரசன்னத்தை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ, அவருடைய பிரசன்னம் போதும் என்று சொல்லுகிறீங்களோ, இந்த உலகத்தில் உம்முடைய சமூகம் எனக்கு போதும்னு சொல்றீங்களோ, இன்றைக்கு உங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை, உங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு வல்லமை, இழந்ததை திரும்ப கொடுக்கிற வல்லமை இப்பொழுது உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். எல்லா கட்டுகள், எல்லா கவலைகள், எல்லா பிசாசின் கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்பட போகிறது. ரீபா லாபா ஷந்த லாபா கபா லாபா. ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை உணரட்டும், உம்முடைய பிரசன்னத்தை உணரட்டும் அப்பா. இந்த பிரசன்னத்திலே எல்லா பர்வதங்களும் மெழுகு போல உருகட்டும் கர்த்தாவே. எல்லா போராட்டங்களும் மாறட்டும் அப்பா, எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் அப்பா, எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக, சத்ருவின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய வேதனைகள் மாறட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நிம்மதியாய் வாழ வைப்பீராக ராஜா. என்னென்ன ஆசீர்வாதங்கள் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த ஆசீர்வாதங்களை அந்தந்த நாட்கள்ல கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வேதனைகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், கஷ்டம் மாறட்டும், நாரி போன நிலைமை வாசனை வீசுகிற நிலைமையாய் மாறுவதாக. எல்லா குடிகாரர்கள் மனம் திரும்பட்டும் அப்பா. தவறான உறவுகளில் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைவார்களாக. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் அப்பா. கர்த்தர் இரக்கம் பாராட்டும். உம்முடைய பாதத்தை இவர்கள் பிடித்து கொண்டபடியால் உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தனித்தனியாய் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க போகிறோம் அப்பா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே உம்முடைய பிரசன்னம் கடந்து வர போகிறதப்பா, அற்புதங்கள் நடக்க போகிறதப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஒரு மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்க சூழ்நிலைகளை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஹalleluya, ஹalleluya. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹalleluya.